Dear students, this is Aruna and I hope you all are doing well. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது applications of matrices and determinants அணிகள் மற்றும் அணிக்கோவைகள்ல example 1.21 பார்க்க போறோம். Find the inverse. இந்த given matrixக்கு inverse find பண்ண சொல்றாங்க by Gauss-Jordan method. Given Aங்கிற ஒரு 3x3 matrix கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம Gauss-Jordan method யூஸ் பண்ணி inverse find பண்ண போறோம். Gauss-Jordan மெத்தட்னாவே ஏங்கிற given மேட்ரிக்ஸையும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸையும் ஜாயின் பண்றது தான் நமக்கு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் தான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். ஏங்கிறது given மேட்ரிக்ஸ், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்ங்கிறது 3x3ங்கிறப்போ 1 0 0 0 1 0 0 0 1. இதுதான் நமக்கு இப்போ ஏவையும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த மேட்ரிக்ஸ்ல இந்த பிளேஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் நம்ம பார்க்கணும். நமக்கு இங்க என்ன இருக்கு? 2 இருக்கு. 2 இருந்துச்சுன்னா இங்க என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பரால அப்படியே டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணா அந்த பிளேஸ் நமக்கு 1 வரும். R1 tends to R1 divided by 2. இங்க போட்டா 2 by 2 1 ஆயிடும். இங்க 1 by 2, இங்க 1 by 2, இங்க 1 by 2, இங்க 0, இங்க 0. நம்ம ரோ ஆபரேஷன் பண்ணிட்டே வருவோம். இந்த பிளேஸ்ல ஃபுல்லா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா வரும். இந்த பிளேஸ்ல ஃபுல்லா ஒரு மேட்ரிக்ஸா வரும். அதான் நமக்கு A இன்வர்ஸ். இப்போ அதான் ஃபைண்ட் பண்ண போறோம். இந்த ஃபர்ஸ்ட் ரோல 2 ஆல டிவைட் பண்ணா நமக்கு 1 1 by 2 1 by 2 1 by 2 0 0 வந்துருச்சு. நெக்ஸ்ட் இந்த செகண்ட் ரோவும் தேர்ட் ரோவும் அப்படியே ரைட் பண்ணுங்க. 3 2 1 0 1 0 2 1 2 0 0 1. இப்போ இந்த பிளேஸ் 1 கொண்டு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். இந்த பிளேஸ் 1, அது கீழே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு எலமெண்ட் நம்ம 0ன்னு கொண்டு வரணும். இந்த ஃபர்ஸ்ட் ரோல எந்த சேஞ்சஸும் இல்லை, அதை அப்படியே ரைட் பண்ணிடணும். செகண்ட் ரோல R2 tends to இந்த R1ஓட 3 மல்டிப்ளை பண்ணி இதை ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ஷன் பண்ணா நமக்கு என்ன ஆயிடும்? இந்த பிளேஸ் நமக்கு 0 ஆயிடும். ஸோ therefore R2 minus 3R1. இங்க 3 மல்டிப்ளை பண்ணா 3 3 minus 3 0. இப்போ R2 நமக்கு என்ன? 2 minus 3 into R1 நமக்கு 1 by 2. therefore 2 minus 3 by 2. 2 2s are 4. 4ல 3 போச்சுன்னா 1 by 2. நெக்ஸ்ட் R2 வந்துட்டு 1 மைனஸ் 3 இன்ட்டு R1 வந்துட்டு நமக்கு 1 by 2. 1 மைனஸ் 3 by 2. 2 1s are 2. 3ல 2 போச்சுன்னா ரிமைனிங் மைனஸ் 1 மைனஸ் 1 by 2. நெக்ஸ்ட் இங்க 0 இருக்கு, இங்க 1 by 2 இருக்கு. R2 0 மைனஸ் 3 இன்ட்டு 1 by 2. therefore மைனஸ் 3 by 2. இங்க 1 இங்க 0 அப்படின்னா நமக்கு R2 வந்துட்டு 1 மைனஸ் 3 இன்ட்டு 0 அப்படின்னா நமக்கு 1 தான். இங்க ரெண்டுமே 0 தான், அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, 0. இந்த தேர்ட் ரோ அப்படியே ரைட் பண்ணுங்க. 2 1 2 0 0 1. நெக்ஸ்ட் இப்போ இந்த பிளேஸ் நம்ம 0 கொண்டு வரணும். அதனால R1ஓட 2 மல்டிப்ளை பண்ணி இதை ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ஷன் பண்ணா நமக்கு இந்த பிளேஸ் 0 ஆயிடும். ஃபர்ஸ்ட் ரோவும் செகண்ட் ரோவும் எந்த சேஞ்சஸும் இல்லை, அதை அப்படியே ரைட் பண்ணுங்க. 1 1 by 2 1 by 2 1 by 2 0 0 0 1 by 2 minus 1 by 2 minus 3 by 2 1 0. R3 tends to R3 minus 2R1 பண்ணா இங்க 2 மல்டிப்ளை பண்ணா 2 minus 2 0 ஆயிடும். இங்க R3 நமக்கு என்ன? 1 minus 2 into R1 நமக்கு என்ன? 1 by 2. இந்த 2 2 கேன்சல் ஆயிடும். பிளஸ் 1 minus 1 0. நெக்ஸ்ட் தேர்ட் காலம் பாருங்க. இங்க 2 இருக்கு, இங்க 1 by 2 இருக்கு. R3 வந்துட்டு நமக்கு 2 மைனஸ் 2 into R1 வந்துட்டு நமக்கு 1 by 2. இங்க 2 2 கேன்சல் ஆயிட போகுது. 2 minus 1 1. நெக்ஸ்ட் இங்க 0 இருக்கு, இங்க 1 by 2 இருக்கு. R3 வந்துட்டு 0 மைனஸ் 2 into R1 வந்துட்டு 1 by 2. 2 2 கேன்சல், ரிமைனிங் மைனஸ் 1. இங்கேயும் 0 இங்கேயும் 0 தான், அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, 0 ஆயிடும். நெக்ஸ்ட் இங்க 1 இருக்கு, இங்க 0 இருக்கு. R3ல இருந்து இங்க R3 பிளேஸ் 1 மைனஸ் 2 into 0 0 ஆயிடும். therefore ரிமைனிங் 1 தான். இப்போ ஃபர்ஸ்ட் காலம் 1 0 0 வந்துருச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் காலம், நெக்ஸ்ட் நம்மளோட டார்கெட். செகண்ட் காலத்துல இந்த மிடில் எலிமெண்ட், மிடில் டயகனல் எலிமெண்ட்ஸ் பாருங்க. இந்த பிளேஸ் நம்ம 1 கொண்டு வரணும். அதனால இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணா அந்த பிளேஸ் என்ன ஆயிடும்? 1 கொண்டு வந்துடலாம். ஸோ R2 tends to 2R2. இந்த ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே ரைட் பண்ணுங்க. 1 1 by 2 1 by 2 இங்க 1 by 2 0 0. இதை 2 மல்டிப்ளை பண்ணா 2 0 0 ஆயிடும். இங்க 2 by 2 1 ஆயிடும். இங்க மைனஸ் 1. இங்க 2 மல்டிப்ளை பண்றப்போ minus 3 by 2 into 2 னா அங்க 2 2 cancel ஆயிடும், remaining minus 3. இங்க 1 by 2. இந்த பிளேஸ் 2 மல்டிப்ளை பண்ணா 1 2s are 2, இங்க 0.
0 0 1 minus 1 0 1 தேர்ட் ரோ ரைட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பிளேஸ் 1 வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இதை வந்துட்டு 0 கொண்டு வரணும். இந்த R2 ஓட 1/2 மல்டிப்ளை பண்ணி இங்க சப்ட்ராக்ஷன் பண்ணி போட்டா நமக்கு என்ன ஆயிடும்? இங்க 0 ஆயிடும். So therefore R1 tends to R1 minus 1/2 R. இப்போ இந்த பிளேஸ் 1, இதனோட 1/2 மல்டிப்ளை பண்ணி இதை சப்ட்ராக்ஷன் பண்ணா நமக்கு இங்க 1 தான் வரும். இதனோட 1/2 மல்டிப்ளை பண்ணி இதை சப்ட்ராக்ஷன் பண்ணா நமக்கு இங்க 0 ஆயிடும். இங்க வந்துட்டு R1 வந்துட்டு நமக்கு 1/2 மைனஸ் 1/2 இன்ட்டு R2 நமக்கு என்ன? மைனஸ் 1. therefore 1/2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். பிளஸ் 1/2 1/2 பிளஸ் 1/2 நமக்கு 1 ஆயிடும். நெக்ஸ்ட் R1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க 1/2 இங்க மைனஸ் 3 மைனஸ் 1/2 R1 வந்துட்டு 1/2 இங்க மைனஸ் 3. therefore 1/2 மைனஸ் 1/2 இன்ட்டு R2 நமக்கு என்ன? மைனஸ் 3. 1/2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 3/2 அப்படின்னா 4/2. உங்க பேஸ் ரெண்டும் சேமா இருந்துச்சுன்னா நியூமெரிக்கல் இருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். 4/2 4/2 ஈக்குவல் டு 2. இது 2 ஆயிடும். நெக்ஸ்ட் இந்த காலம் பாருங்க. இங்க 2 இருக்கு, இங்க 0 இருக்கு. நமக்கு R1 வந்துட்டு 0 மைனஸ் 1/2 இன்ட்டு R2 நமக்கு என்ன? 2. ஸோ இந்த 2 2 கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் இருக்கிறது மைனஸ் 1. இங்க 0 0 தான், அதனால 0வே போட்டுடலாம். இந்த செகண்ட் ரோவும் தேர்ட் ரோவும் அப்படியே ரைட் பண்ணுங்க. 0 1 மைனஸ் 1 minus 3 2 0 0 0 1 minus 1 0 1. We found second column 0 1 0. Next third column. Third column இந்த place வந்துட்டு leading diagonal elements சொல்லுவோம். நம்ம இந்த place தான், இதுதான் நமக்கு diagonal. இந்த diagonalல end of the placeங்கிறது leading diagonal elements. இப்போ இந்த place நமக்கு 1 இருக்கு. இப்போ இதை யூஸ் பண்ணி இந்த பிளேஸும் இந்த பிளேஸ் நமக்கு 0 கொண்டு வரணும். R1ஐயும் R3யும் சப்ட்ராக்ஷன் பண்ணா நமக்கு என்ன ஆயிடும்? இந்த பிளேஸ் 0 கொண்டு R1 tends to R1 minus R. 1 minus 0 1 0 minus 0 0 1 minus 1 0. இங்க பாருங்க, இங்க 2 இருக்கு, இங்க மைனஸ் 1. இது 2 மைனஸ் ஆஃப் 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 1. therefore answer 3. இங்க மைனஸ் 1 மைனஸ் 0 மைனஸ் 1 0 மைனஸ் 1 மைனஸ் 1. நெக்ஸ்ட் இந்த பிளேஸ் 0 கொண்டு வரணும் அப்படின்னா R2வும் R3யும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வந்துரும்? இந்த பிளேஸ் 0 கொண்டு வந்துடலாம். R2 tends R2 plus R3. 0 plus 0 0 1 plus 0 1 minus 1 plus 1 0 minus 3 minus 1. actually இங்க minus 3 இங்க plus இங்க minus. என்ன வரும்? minus 3 plus into minus 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 1 minus 3 minus 1 minus 4. 2 minus 0 2 2 plus 0 2 0 plus 1 போட்டு அப்படியே ரைட் பண்ணுங்க. 0 0 1 minus 1 0 1. இதுதான் நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் IN வந்துருச்சு. இதுதான் நமக்கு A inverse. So we get A inverse equal to 3 minus 1 minus 1 minus 4 2 1 minus 1 0. Hence the solution. Thanks for watching. Have a great day.